ஹலோ டிபிஎஸ் கொழும்புல இருக்கக்குள்ளே ஊருக்கு வந்தா எதை பண்ணாட்டி இதை பண்றேன்னு சொல்லி நாங்க முடியும் சரி விளக்கத்துக்கு வரோம். காலையில எழுமினோடனே வெள்ளரிப்பழ ஜூஸை கையில தந்துட்டாங்க. அதை குடிச்சிட்டு இருக்கக்குள்ளே தாய்க்குள்ள சொன்னாங்க பாலும் பிஸ்கட் இருக்கு அதையும் சேர்த்து பருகுண்டு சரி திருவண்டு பயலோட சிரிச்சபடியே நல்லபடியா அதையும் பருகிட்டு மாமி ரோட்ட படபடண்டு போய் போன இடத்துல மருமானுக்காண்டி மகிழ்ச்சியரமா சாப்பாடுலாம் வச்சிருந்தாங்க. ஆனா குடிச்ச வெள்ளரி குப்புண்டு இருக்கு. ஆனா இந்த அரிக்கிற மாட்டு சூப்பை கண்ட உடனேயே முள்ளெடுத்து முழுசா கடிச்சு போட்டு அதுக்கரிக்கிறதையும் எடுத்து குடிச்சு போட்டு குட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு அடுத்த கட்டமா எங்கடா போறீங்கன்னு கேட்டீங்கன்னா இடையில இந்த அரிக்கிற சாமான் கொஞ்சம் வாங்கி எடுத்துட்டோம். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அங்க இருக்கக்குள்ள ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டு சொல்லி அதை நோக்கித்தான் இன்றைக்கு பயணம். எங்கட ஆடம்பர பயணம்னா இல்ல எங்களுக்கு ஏத்தாப்புல எந்த இடம் இருக்கோ அந்த இடத்தை தேடி பிடிச்சி ஆறுதல் ஆண்டே நாள் அழகா அங்க கழிப்போம். போற இடம் புள்ள யானைக்காடு பார்த்தாலே விலங்கும் காட்டுக்குள்ள சும்மா கடவுடன் தான் போயிட்டு இருக்கு. ஊரை விட்டு உழைக்க போறதுக்கு முதல்லாம் பார்த்தவங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்கு. மீன் பிடிக்கிற எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு இஷ்டம். அடிச்ச வெயிலாம் கணக்கெடுக்காம சேர வேண்டிய இடத்துக்கெல்லாம் அழகா வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்த உடனே வாக்கியுள்ள தயிரோட தாறுமாறா வாக்கிய பூத்தி போட்டு தங்கட பணியை நாங்க ஆரம்பிச்சிட்டோம். கொழும்பு எல்லாம் கொதிக்கும் அதே பார்த்துட்டு இதுக்கு பிறகு நமக்கு என்ன கவலைன்னு சொல்லிதான் இஞ்ச வந்ததுக்கு பிறகு விளங்குது கொழும்பு எல்லாம் என்ன வெயில். இந்த வெயில பார்த்ததுக்கு பிறகு நீ இருக்கேலா போல இருக்கின்ற மாதிரி இருந்துக்கு அடிக்குது வெயில். அடிமண்டையெல்லாம் அம்மாடி ஒன்று கத்துற அளவுக்கு எந்த சீதேவியோ சரியா இந்த அரிக்கிற கூரையை கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் மாறி மாறி கிடப்போம் வெளியிலே உள்ளன்ற மாதிரி. அப்ப ஏன் ப்ரோ இந்த வெயிலுக்கு வந்து இப்படி அவஸ்தப்படுறீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு சொன்னா எப்படி புரியப்பது ஒரு சார அனுபவிச்சு பாருங்க. உள்ள நாளும் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்களோட உள்ளமே செல்ல ஆரம்பிக்கும். இடையில இந்த பெரிய போலருண்டே வாங்கிட்டு வந்துட்டேன். இது இருக்கிறதால இன்றைய நாள் எங்கட பசியை இல்லாமாக்கி போட்டு ஒரு கடிதம் மிச்சதெல்லாம் ஒரு கதையும் இல்ல. வயிற்றுக்க கல்லறைக்கணுமா தான் கடும் பவர் அரிக்கும் புள்ள அயானக்காடு இருந்தாலும் எங்கடவனுங்க என்ன ராகத்தா படுக்காங்கன்னு சொல்லி ராகத்துக்கு மத்தியில எங்களுக்கு இடையில ஒரு பயமும் பதட்டமும் இல்லாம இருக்கே மாட்டு. இதெல்லாம் இருக்கிறதால இந்த இடத்தோட்டு வெளியாயினத்துக்கு அப்புறம் இன்றைய நாள் கடும் விசேஷம். அவளுங்க நம்ம பிடிச்ச மீனெல்லாம் போதுண்டு கிளம்புறோ இல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர வர சொல்லி இருந்தோம். அவரும் வந்தார். வந்து பாதியில முடிஞ்சதுக்கு பிறகுதான் எங்கள்கிட்ட செல்றாரு தாயையும் தன்னவளையும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அதெல்லாம் சரி வர அப்படி ஐநக்கே நில்லுங்க நாங்களே வெளியாயிட்டு வாரண்டு சொல்லி வெளியாகுதான் இந்த வெளியாகுவேன். இவர் மட்டும் பரவாயில்ல இதுக்குள்ள ஆட்டாவில வேற அம்பிட்டு பெருமந்திரிக்கான். இதெல்லாம் சரிப்பட்டு வரான்னு சொல்லி ஐநக்கே நில்லுங்கன்னு சொல்லி அவர் சந்திச்சுட்டு பசிக்கல இருந்தாலும் படவடண்டு கண்ட பிஸ்கத்தை வாங்கி எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு பண்ட பரிமாற்றம் ஒன்று நடக்கு. நீங்களே வரும் பண்ட மாற்றம் முறுக்கு பக்கம் 1 கிலோ முறுக்கு பக்கம் 5 கிலோ மீன் அட்டிட்டு போறான் மனிதன். ஆக்க தெரியாத உங்களுக்கு தந்து என்னடா அதுக்காக ஆக்கி தரணும்னு போறேன். ஆக்க தெரியாத நாங்கல்ல ஆள் இல்லாத நாங்க ஆக்கிறதுக்கு ஆள் இல்லாத ஆக்கள் தானே நீங்க. அவர் அறுத்த அறுவையில் 50 பேர் அமைதியாவி நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனா சோத்தெல்லாம் அள்ளி கட்டிட்டு எல்லாருமா சுகமா இருப்பேன்னு சொல்லி புல்முனுக்குன்னு சொல்லி பீச்சுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. நல்லபடி அங்க இருந்த சாப்பாடுலாம் தின்னு முடிச்சிட்டு சிறுவண்டு பயலோட எல்லாம் சின்ன பின்ன விளையாடிட்டு கிடந்த நம்ம பிடிச்ச மீன் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அழகா அவனுங்க தின்னுட்டாங்க. இப்படி முடிஞ்சு அடுத்த பார்க்கலாம்.